ஜப ஜீவியம் இல்லாதனாலே, தேவ சமூகத்துக்கு அதிகமா வராதனாலே, வேத வசனத்தை நம்ம அசட்டை பண்ணினதுனாலே சில காரியங்களுடைய வாழ்க்கை நடந்திருக்கலாம். ஆனால் இந்த மாதம் ஆண்டவர் சொல்றாரு, நீ கர்த்தரிடத்துல மன மகிழ்ச்சியாகிருக்கு. கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்ய போறாரு, வாய்க்க செய்ய போறாரு. சங்கீதக்காரன் சொன்னா பாருங்க, அவனுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் யாவையும் செய்து முடிப்பார். அப்ப தேவன் பாருங்க, உலகத்தார குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது. அவர் இப்படி இருக்கிறாங்களே, இவங்க இப்படி இருக்காங்களே, அவங்க அப்படி பண்றாங்களே, இவங்க அப்படி பண்றாங்களே. சில நேரத்தில் நமக்கு உலகத்தாரை பார்க்கும்போது என்ன காரணம் சொன்னா, அவங்க இம்மைக்குரிய காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்துல எப்படியாவது நம்ம சந்தோஷமா இருக்கணும், நம்ம சந்ததிகள் சந்தோஷமா இருக்கணும் சொல்லி இம்மைக்காக சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அப்படி அல்ல. உங்கள் பொக்கிஷம் எங்க இருக்கணும், பரலோகத்துல இருந்து சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. உங்கள் பொக்கிஷங்களை பரலோகத்துல சேர்த்து வைங்க. அப்ப அங்கதான் பூச்சி எதுவுமே அண்டாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பொக்கிஷம் என்ன தெரியுமா, நாம் செய்கிற நற்கிரியை